ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான ஒர்க்குகள் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்டுகள் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேலக்ஸி நெட்வொர்க்கோட கேலக்ஸி கேஷ் வெப்சைட், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு நிறைய ஒர்க்குகள் அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது டைம் வால், சரிங்களா? ஸோ கேலக்ஸி கேஷ்குள்ளே போய்க்கோங்க, ஆஃபர்ஸ், பார்ட்னர்ஸ், அப்புறம் டைம் வால். இந்த டைம் வாலில் என்ன மாதிரியான ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே சோஷியல் மீடியா ஆப்லாம் யூஸ் பண்ணி டாஸ்க்குகள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் கேம்ஸ் இருக்கும், சர்வே கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம்ஸும் சர்வே இது ஒரு ஆப்ஷன் தான், சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட். இந்த 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா ஆப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க்குகள் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவும் ஈஸியான ஒரு ஒர்க்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் கீவேர்டு யூடியூப் வீடியோ, சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஏர்ன் பட்டன் கிளிக் பண்ண போகிறீங்க. உள்ளே போயிட்டு எத்தனை நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கணுன்னு அவங்க போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அது எந்த வீடியோ பார்க்கணும், எந்த தம்ப்லைன் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட் 1 மினிட் தான், சரிங்களா? 1 மினிட் பார்த்துட்டு அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் டெக்ஸ்ட்டில் கொடுத்தா போதும். சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஆயிரும், சரியா? இந்த மாதிரியான டாஸ்க்குகள் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ டாஸ்க்குகள் வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட், ஜஸ்ட் 1 மினிட் ஒர்க் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு தவிர்த்து கிளிக்ஸு, சரிங்களா? கிளிக்ஸ் இருக்கிறதுல ரொம்பவுமே ஈஸியானது. ஜஸ்ட் வியூ பண்ணிட்டு வெளில வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, கிளிக்ஸுக்குள்ளே ஜஸ்ட்டு இது ஒரு 5 செகண்டு 14 பாயிண்ட். ஸோ ஜஸ்ட்டு வியூ, அவ்வளோதான். வியூ பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் வியூ பண்ணிட்டு லைட்டாக பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாஸ்கோட பாயிண்ட்ஸை இந்த அப்ரூவ்டு பாயிண்டில் ஆட் ஆயிரும், சரியா? இதை மாதிரி தான் கிளிக்ஸு. ஸோ இன்றைக்கான கிளிக்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் நிறைய பண்ணியாச்சு காலையிலேருந்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய டெய்லி ஒரு 10 கிளிக்ஸுக்கு மேலே வரும், சரிங்களா? ஸோ டெய்லி கிளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிஃப்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டுங்கிறது டெய்லி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் முடிஞ்சாலே உங்களுக்கு அந்த கிஃப்ட்டுங்கிற பக்கத்தில் ரெட் கலர் டாட் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் அதை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளே போனோடனே அது கிளைம் கொடுக்கும். கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், சரிங்களா? இதை நீங்கள் டெய்லி 2 ஹவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 20 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் 10,000 பாயிண்ட், ஒரு டைம் 50,000, ஒரு டைம் 1 lakh, இந்த மாதிரி பாயிண்ட்ஸுகளும் இதில் எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் லாஸ்ட் 7 டேஸில் ஒரு 1000 பாயிண்ட் ரீச் பண்ணியிருந்தால் போதும், சரிங்களா? ஆக்சுவலாக மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லி 10,000, 20,000 பாயிண்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ 1000 பாயிண்ட்ங்கிறது ரொம்பவுமே ஒரு ஈஸியான வேல்யூ தான். ஸோ அது ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் அதுக்கடுத்து எப்பயும் போல் கிஃப்ட்டை கிளைம் பண்ணிட்டே வரலாம், சரிங்களா? ஸோ இதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த கிஃப்ட்டுங்கிறதுலே. ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக்ஸு, டாஸ்க்கு, கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே கொஷின் வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து உங்களோட கொஷின்ஸ்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்கள் லீடர்ஸோட கைடன்ஸில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். சர்வேலையுமே நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கேம்ஸுக்கு விளையாடிருப்பீங்க, அது மூலமாக உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸுகள் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இங்கே நீங்கள் விளையாட போகிற கேம்ஸுக்கு வந்து உண்டான பாயிண்ட்ஸுக்கு இங்கே வந்து காசாகவே கிடைக்கும், சரிங்களா? ஸோ நமக்கு இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன டைப் தான். அதாவது நம்ம சின்ன குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரியான கேம்ஸ் தான். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உள்ள தேவையான கேம்கள் இருக்கும். அதை நீங்கள் இதிலேயே போய் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு லெவல்கள் முடிச்சா எவ்வளோ பாயிண்ட்ஸு, அது எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிளியராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதுக்கான உங்களுக்கு ஹை பாயிண்ட்டும் இதில் கிடைக்கும். ஸோ நிறைய மேக்ஸிமம் கேம்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஹை பாயிண்ட்டுகள் இருக்குது, சரிங்களா? 1 lakh வரைக்கும் கூட நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரியான பாயிண்ட்ஸ்கள் நிறைய இருக்குது. அன்லிமிட்டட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கான பாயிண்ட்டும் நமக்கு மேலே அப்லோடில் ஆட் ஆயிரும், சரிங்களா? நமக்கு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிறது அப்லோடு பாயிண்ட்ஸு, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது பெண்டிங் பாயிண்ட்ஸ், சரிங்களா? இப்போ நான் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து டெய்லி நீங்கள் டாஸ்க்குகள் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே அப்ரூவ்ட் பாயிண்ட்டில் வந்து 500 ரீச் ஆனோடனே டெய்லி நீங்கள் வந்து இந்த கார்னர் 3 கூட கிளிக் பண்ணி வித்ட்ரா கொடுத்துடணும், சரிங்களா? ஸோ டெய்லி நீங்கள் வந்து டைம் வால் பாயிண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிடணும். மந்த்லி வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கான INR அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த வித்ட்ரா ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இது ஓப்பனில் இருக்காது. ஏன்னா மினிமம் வித்ட்ரா 500, சரிங்களா? ஸோ டெய்லி நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டாஸ்க்குகள் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணுறீங்கன்னா டோட்டலாக அப்லோட் பாயிண்ட் 500 வந்ததுமே நீங்கள் தாராளமாக வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இங்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு கேலக்ஸி கேஷ் சைட்டில் வந்து காயினாக ஆட் ஆகும். 1000 காயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து 5 rupees, சரிங்களா?
ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 2752 காயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ காயின்ஸ் மீன்ஸ் அது அந்த சிம்பிளில் காட்டுது. ஆனால் அதோட வேல்யூ வந்து 2000 பாயிண்ட்ஸ் சரிங்களா? ஸோ அப்போ 1000 பாயிண்ட்டுக்கு 5 ரூபா உங்களுக்கு அந்த கணக்கில் உங்களுக்கு ஐநாயிரம் அமௌண்ட்டாக கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு லீடர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வேறு எந்த ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆஃபர்ஸில் உள்ள பார்ட்னர்ஸில் இருக்கிற டைம் பால் மட்டும்தான் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ ஒர்க்குகள் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இப்போது ஃப்ரீயாக ஒரு நபர் ஜாயின் பண்ணாலும் அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இனி நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ஷனும் இனிமேல் வரும். அதில் அதுக்கேற்ற மாதிரி மெம்பர்ஷிப் பேக்கேஜ் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சரிங்களா? நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் மூலமாக உங்களுக்கு 5% கமிஷன் ஆட் ஆகும் உங்களோட வேலெட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் மூலமாக உங்களுக்கு 7 லெவல் இன்கமும் இந்த கேலக்ஸி கேஷ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செல்ஃப் டாஸ்க் மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து 5% அவங்க ஏர்னிங்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறவங்க மூலமாக உங்களுக்கு 5% கமிஷன் ஆகும். மொத்தத்துக்கே நமக்கு கேலக்ஸி கேஷில் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் தான். ஸோ எவ்வளோ வேணால் டாஸ்க்குகளும் பண்ணிக்கலாம், ரெஃபரும் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களோட எஃபோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் இந்த கேலக்ஸியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ அனுப்புகிற நபரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ரெஃபர் லிங்க் வாங்கி நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்களும் ஃப்ரீயாகவே மெம்பர்ஸும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ.